உட்காரலாம். கழிந்த ஒரு மாதம் முழுவதுமாய் கர்த்தர் கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்தார். இந்த 3வது மாதத்தினுடைய முதல் நாளிலே தேவன் நம்மை சபையாக ஒன்றாக கூடி இந்த இடத்திலே வரும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கின்றார். அதை நாம் உணர்ந்தவர்களாக நம்ம எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சில நிமிடங்கள் நாம் தேவனை துதித்து ஜெபித்து அதற்கு பின்பதாக நாம் பாடலுக்கு நேராக கடந்து செல்லலாம். துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவருமான எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, நாங்கள் எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தப்பா ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே, எங்களை ரட்சித்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை கழுவினவரே அப்பா, உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவினவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை வழி நடத்துகிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, துதியின் மத்தியிலே வாசம் செய்கிறவருமான எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வந்திருக்கிறபடினால் உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்க 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே ஒரு மனதோடு கூடுவீர்களோ உங்களுடைய மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்னவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தடைகளை உடைக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு சின்ன கூட்டமாக இந்த இடத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரை நீர் நோக்கி பார்த்து ஆண்டவரே, தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்தும்படியாக நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசித்து எங்களை வழி நடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான இந்த மன மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே, இந்த பாடல் பகுதியும் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த சங்கீத பகுதியும் மெசேஜ் வேளையும் ஆண்டவரே, இந்த ஆராதனை பகுதியும் ஆண்டவரே, ஷேரிங் காரியங்களை எல்லாத்தையும் உம்முடைய கரங்களிலே தருகிறோம் ஐயா. நீர் ஆளுகை செய்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய ஆளுகை இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்னீங்க ஆண்டவரே. இந்த பூமியிலே நடந்து வருகிற சகல காரியங்களும் ஆண்டவரே உம்முடைய அண்டர்கள் ஆண்டவரே, உம்முடைய ஆளுகைக்கு கீழாக நீர் நடத்தி வருகின்ற பாதைகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தொடர்ந்து தகப்பனே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே தருகிறேன் ஐயா. நீர் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய ஆவியும் உம்முடைய ஆவியும் இணைந்து செயல்பட கிருபை தாருங்க ஆண்டவரே. எல்லோருடைய இருதயத்திலும் அப்பா நீர் வந்து வாசம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவ சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, தொடர்ந்து பாடல் பகுதியில் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். பாடல் புத்தகத்தில் நமது கரங்களிலே இருக்கின்ற 6வது பேஜில் 1வது பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். 6வது பேஜில் 1வது பாடல். போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய கிருபையுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய கிருபையுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நானே பாடி துதிப்பேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை என்றும் பாடி துதிப்பேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில்
கோர பயங்கரமான புயலும் கொடியாலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்து அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாறாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாறாதே. ஆக்கும் ஜெயத்தோனியோடு பாதுகாத்து அன்பை என்றும் பாடுவேன். ஆர்க்கும் ஜெயத்தோனியோடு பாதுகாத்து அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்து என்னை அவர் கையில் தந்து பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்து என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்று கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்று கட்டளையதா. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் தந்து என்றும் தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் தந்து தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமாண்டவரே, ஒருவரையே ஏற்றி மகிழ்ந்து வாழ்வதற்குள்ள சகல கிருபையும் ஆண்டவரே அப்பா நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்த நீர் எங்களை நடத்தி வருகிற இந்த நல்ல பாதைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. தொடர்ந்து அந்த ஒரு நன்றிகள் அந்த உள்ளத்தோடு நமது கரங்களில் இருக்கின்ற பாடல் புத்தகத்தில் 11வது பேஜில் 2வது பாடல் 11வது பேஜில் 2வது பாடல். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேச தேற்றுவா. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேச
தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மார்போடு அழைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அழைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்து. எல்லாரும் வாய்களை திறந்து கரம் பிடித்து நடத்துவார், கண்மணி மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு தாய் தேற்றுவது போல நீர் எங்களை தேற்றி ஆண்டவரே, எங்களுடைய கரத்தை பிடித்து இம்மட்டுமாய் நீர் எங்களை நடத்தி வருகிற இந்த நல்ல பாதைகளுக்காக ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு தாயாக, ஒரு தகப்பனாக, ஒரு தோழனாக ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து சகல காரியங்களிலும் ஆண்டவரே எங்களுடைய கரத்தை பிடித்து நீர் நடத்தி வருகின்ற இந்த நல்ல பாதைகளை நினைத்து ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அந்த ஒரு நன்றிகள் அந்த உள்ளத்தோடு தொடர்ந்து 21வது பேஜில் 3வது பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிக்கலாம். நாம் எல்லாரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். 21வது பேஜில் 3வது பாடல். நம்ம எல்லோரும் எழுந்து நின்று தேவனை ஆராதித்து பாடலாம். ஆராதனை செய்கிறோம்,
அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா 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 அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா 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 அல்லேலூயா ஓசன்னா. அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆள்பவரே ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆழம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா.
ஆண்டவரே, மரணத்தை ஜெயித்தவர் நீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, பாதாளம் வென்றவர் நீர் ஒருவர் உண்டென்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்கிறவர் நீர் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, எல்லா காரியங்களுக்காக ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆராதனைக்கு பாத்திர நீர் ஒருவர் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. Psalms 70. Psalms 70. Make haste, O God, to deliver me. Make haste to help me, O Lord. நம்மளோரும் நம்ம கரங்களில் இருக்கின்ற தமிழில் நம்மளால் இணைந்து வாசிக்கலாம். மூணாவது வசனத்தை, தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்வீரும். Let them be ashamed and be confirmed who seek my life. Let them be turned back and confused who desire my hurt. என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாடுவார்களாக. எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லட்சியடைவார்களாக. Let them be turned back because of their shame who say ha ha. ஆ ஆ ஆ ஆ என்பவர்கள் தாங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. Let all those who seek you rejoice and be glad in you, and let those who love your salvation be continually let God be magnified. உம்மை தேடுகிற யாவருக்கும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது இரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. But I am poor and needy. Make haste to me, O God. You are my help and my deliverer. O Lord, do not delay. நானோ சிறுமையும் எளிமையுமானவன். தேவனே, என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவரும் ஆனவர். கர்த்தாவே, தாமதியாதேயும். இந்த சின்ன சங்கீதத்திலே ராக தலைவனுக்கு தாவீது பாடுகின்ற இந்த 5 வசனங்களிலே தாவீது ஒரு விண்ணப்பத்தை தேவனுக்கு முன்பதாக எடுத்து வைக்கின்றார். தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் என்று சொல்லி தாவீது, சங்கீதக்காரன் தாவீது தேவனிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை எடுத்து வைக்கின்றார். சங்கீதக்காரன் தாவீதை அநேக ஜனங்கள் நெருக்குகின்ற வேளையிலே, அநேக ஜனங்கள் நெருக்கி கொண்டு வருகின்ற வேளையிலே சங்கீதக்காரன் தாவீதினுடைய அந்த புலம்பல், அந்த நெருக்கம் அவரால் தாங்க முடியாதபடியினால் தேவனிடத்திலே எல்லா காரியங்களையும் அவர் ஒவ்வொன்றாக எடுத்து வைக்கின்றார். பாருங்க, அடுத்த வசனம், என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக. எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி இலச்சை அடைவார்களாக. தாவீது நம்ம பார்க்கும் பொழுது, தாவீது மற்ற எந்த ஜனங்களுக்கும் தீங்கு வர வேண்டும் என்று சொல்லி தாவீது விரும்பல. தாவீதை யார் வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்களோ, தாவீதுக்கு யார் தீங்கு வரணும்னு செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஜனங்களுக்கு முன்பதாக தாவீது என்ன சொல்றாருன்னா, எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி போவார்களாக. தாவீது யாருக்கும் தீங்கு செய்யணும்னு நினைக்கல. ஆனால் தாவீதுக்கு யார் தீங்கு செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஜனங்களை தாவீது என்ன செய்கிறார்னா தேவனுடைய கரத்தில் அவர் ஒப்பு கொடுக்கின்றார். ஆண்டவரே, நீங்களே இவங்களுக்கு என்ன செய்யுங்க, நியாயம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுக்கிறார். அதோடு இணைந்து ஆ என்பவர்கள் தாங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. அதாவது தாவீது அரண்மனையிலிருந்து ஓடிவிட்டார். தாவீதை அநேகர் கொல்லுவதற்காக தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவ்வளோதான், இவருடைய காரியம் முடிந்தது என்று சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுடைய காரியங்கள் என்ன ஆகுமா?
ஒன்றுமில்லாமல் போய்விடும்படி வெட்கத்தினால் அவர்கள் பின்னிட்டு போவார்களாக என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது விண்ணப்பத்தை தேவனுடைய சமூகத்தில் எடுத்து வைக்கின்றார். உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. அப்படியும் தாவீது சொல்றாரு, மறுபடியும் எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற ஜனங்கள் யாராகிலும் உம்மை தேடி வருவார்கள் என்று சொன்னால் அவர்களை நீங்கள் என்ன செய்யுங்க? மகிழ்ச்சி அடைங்க. அவர்களுக்கு மறுபடியுமாய் அவர்களுக்கு மகிழ்ச்சியை நீர் கொடுத்து அவர்களை நடத்துங்க. உமது இரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. உமது இரட்சிப்பின் பிரியப்படுகிறவர்கள், அதாவது தேவனோடு இணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லி பிரியப்படுகிற ஜனங்கள் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்னு சொல்லி தாவீது விரும்புகிறாரு. சந்தோஷத்தினால் மகிழ்ச்சியோடு இணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லி தாவீது விரும்புகின்றார். அதை அவருக்கு தேவனுக்கு முன்பதாக தெரியப்படுத்துகின்றார். நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர், கர்த்தாவே தாமதியாதேயும். ஆண்டவர் சங்கீதக்காரன் தாவீதினுடைய ஜெபத்தை கேட்டு சங்கீதக்காரன் தாவீதை எல்லா இக்கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்கினார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அவரை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு சில காரியங்கள் அங்கு இங்கு இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி பரியந்தம் வரைக்கும் தேவனுக்கு உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்து எல்லா பாவங்களும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்த எல்லா காரியங்களையும் தேவனுக்கு முன்பதாக அறிக்கையிட்டு தேவனுக்கு முன்பதாக ஒரு டிரான்ஸ்பரண்டோட ஒரு இருதயத்தோடு வாழ்ந்த ஒரு மனிதன் சங்கீதக்காரன் தாவீது. எல்லா இக்கட்டுகளிலிருந்து தேவன் அவரை விடுதலை செய்தார். அதுபோல நாமும் கடந்து வருகின்ற கஷ்டங்கள், பாரங்கள், தொல்லைகள், தொந்தரவுகள், ஜனங்களிடத்திலிருந்து வரக்கூடிய எல்லா இடுக்கண்களிலிருந்தும் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தரும் நம்மை விடுதலை செய்து அவரை தொடர்ந்து ஆராதிக்கும்படி தேவன் நமக்கு உதவி செய்வார் என்கின்ற ஒரு விசுவாசத்தோடு இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் தேவனை நாம் தனித்தனியாக ஒரு சில நிமிடங்கள் நாம் ஆராதிக்கலாம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 5வது வசனம். அப்போஸ்தலர் 8:5. அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். அது கீழே 8 வரைக்கும் அப்படி வாசிக்கிறாங்க. 8. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகர் இருந்த அசுத்த ஆவைகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஆமென். இந்த பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம் பிலிப் என்கின்ற ஒரு சகோதரர். இந்த பிலிப் இயேசுவினுடைய சீஷர்களில் உள்ள ஒரு பிலிப் அல்ல. அதற்கு அடுத்ததாக அவர்கள் அப்போஸ்தலர்கள் விதவைகளை விசாரிப்பதற்கும்
அவர்களுடைய காரியங்களை ஏற்று செய்வதற்குமாக தெரிந்து கொண்ட ஸ்தேவானோடு 7 பேர் தெரிந்து கொண்டாங்க. அதில் ஒரு பிலிப்பு தான் இந்த பிலிப். அப்போ இந்த பிலிப்பு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு முந்தின வசனத்தில் 8வது அதிகாரத்தில் கொஞ்சம் மேலே வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த நாட்களில் எல்லா சபைகளிலும் என்ன உண்டாயிடுச்சுன்னா, பல துன்பங்கள் செய்வதற்கு, பல அநியாயங்கள் செய்வதற்கு சவுலோடு இணைந்த ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க? எழும்பிட்டாங்க. அநேக ஜனங்கள் எழும்பிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு சமாதான குறைச்சலான சூழ்நிலைகள் காணப்படுறதுனால மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? சிதறடிக்கப்படுறாங்க. சபையில் ஒன்றாக இணைந்து ஆராதிக்க முடியாதபடிக்குள்ள பல பிரச்சனைகள் அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில் காணப்படுகிறது. அதனால் ஜனங்கள் அந்த இடத்துலேருந்து சிதறடிக்கப்படுறாங்க. அப்படி சிதறி போகக்கூடிய ஒருவர் தான் யார்? பிலிப் என்பவர். சிங்கிள் மேன். நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, தனியான ஒரு மனிதர் பிரச்சனை நிமித்தம் அந்த இடங்களிலே கூடி ஆராதிக்க முடியாமல் பிலிப் என்பவர் எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போகிறார். எங்கே போகிறாங்க? சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு அவர் போகிறார். அவர் யார்? தனிமையான ஒரு மனிதன். அதாவது பிரச்சனையில் ஈடுபட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெப உதவி கூட கேட்க முடியாத அளவுக்கு உள்ள ஒரு சூழ்நிலை. அங்கே பிலிப் என்பவர் தனியாக ஒரு இடத்திற்கு, அந்த இடத்திற்கு கடந்து செல்கிறார். கடந்து சென்ற இடத்துல அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அமைதியாக போய் ஒரு இடத்துல இருக்குல்ல, அங்கே பிரச்சனை இருக்குது, அதனால் இங்கேயும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்துல என்ன செய்யல? அமைதியாக இருக்கல. ஒரே ஒரு கேரக்டரை மாத்திரம் தான் நாம் பார்க்குறோம் இன்னைக்கு. அதாவது நம்ம இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமாக நாம் தியானித்திருக்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் என்ன செய்கிறோம்? தியானித்திருக்கிறோம். அவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணி வாழ்ந்தவங்க, நல்ல வைராக்கியமாக இருந்தவங்க, அநேக நிரூபங்களை எழுதினவர் அப்போஸ்தலனாகிய பவுல். எல்லா காரியங்களையும் நாம் அறிந்திருக்கின்றோம். அநேக சபைகளை ஸ்தாபித்தவர். அதோடு இணைந்து பிலிப்பு என்கின்ற ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அப்போஸ்தலர்களால் ஒரு சின்ன ஒரு ஊழியத்திற்காக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மகன்தான் இந்த பிலிப். அப்போ அவர் இந்த பிரச்சனையை பார்த்து ஓடி போய் அந்த இடத்துல ஒளிந்து இருக்கல. அதுதான் நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துல சமாரியாவில் போயிருந்த அவர் என்ன செய்யறாருன்னா, சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். அங்கே போய் அவர் அமைதியாக இருக்கிறாரா? என்ன செய்கிறாரு? சமாரியாவில் ஓகே நம்ம உயிர் தப்பி நம்ம வந்துட்டோம்னு சொல்லிட்டு அவர் அங்கே போய் அமைதியாக இருக்கிறாரா? இல்லை. அவர் அந்த இடத்துல போய் என்ன செய்கிறாரு? கிறிஸ்துவை குறித்து அந்த இடத்துல என்ன செய்கிறாரு? இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி அந்த இடத்துல எல்லா ஜனங்களுக்கும் அவர் பிரசங்கிக்க தொடங்குகிறார். பாருங்க, இங்கு தான் நம்ம எல்லாரும் நம்மளையும் நாம் நினைத்து எடுத்து பார்க்க வேண்டும். இந்த பூமியில் பெர்சிக்யூஷன் ஸ்டார்ட் ஆனது அப்போஸ்தலர்கள் காலங்களிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அன்றைக்கே அது நடந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது. பாடுகளும் எல்லா காரியங்களையும் அவங்க கடந்து வந்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் அது நடந்து தான் இருக்குது. கழிந்த நாட்களிலே அங்கே அஸ்ஸாம் என்கின்ற ஒரு இடத்திலும், அப்புறம் நார்த் இந்தியாவில் இன்னும் 1-2 இடங்களிலே பெரிய நெருக்கடி அந்த ஜனங்கள் கொடுத்தார்கள். அது அறிவிக்கவும் பட்டது. இந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லி வாட்ஸ்அப் மூலமாக அநேகருக்கு வந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த காரியங்களுக்காக அநேகர் ஒன்றாக இணைந்து ஜெபித்தார்கள். ஆனால் கடைசியில் பார்க்கும் பொழுது ஆண்டவரே அந்த இடத்துல இடைப்பட்டு அந்த எந்த ஒரு அவர்களுடைய காரியங்களும் நடந்து விடாதபடிக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போட்டு, எந்த இடத்தை அவங்க டார்கெட் பண்ணாங்களோ அந்த இடத்துல டெம்பரரியாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனை அரேஞ்ச் பண்ணி கவர்மெண்ட் அந்த இடத்தை பாதுகாத்து கொண்டிருக்கும்படியாக ஆண்டவர் என்ன செஞ்சார்? உதவி பண்ணார். ஸோ ஆண்டவருடைய வல்லமை மனிதர்களுக்கு கீழானது அல்ல, மனிதர்களுக்கு மேலானது. அது எப்பவுமே நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இண்டிவிஜுவலை குறித்து நாம் இன்று தியானித்துக்கொண்டு, நம்மை போல நாம் எல்லோரும் ஒரு தாய் தகப்பன்மாருக்கு ஒரு மகனாகவும் ஒரு மகளாகவும் பிறந்து நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம். நம்மை போல ஒரு மனிதன் தான் யார்? பிலிப்பு. எந்த ஒரு மாறுபாடுமோ எந்த ஒரு காரியங்களுமோ அவரிடத்தில் இல்லை. ஆனால் ஒரு சபையிலே ஒரு சின்ன காரியத்திற்காக அவர்கள் தெரிந்தெடுக்கும் பொழுது இவரை குறித்து அவர்கள் ஞானமாய், இவர் பரிசுத்த ஆவியினாலும் ஞானத்திலும் நிறைந்தவன் என்று சொல்லி அவர்கள் அறிந்து இவரை தெரிந்து கொண்டு இவர் என்ன செய்கிறாங்க?
கைகளை அவர்கள் மேலே வைத்து ஜெபித்து பிலிப்புவை சபையிலே ஒரு சின்ன ஊழியத்தை கொடுத்து அவர்களை நடத்துகின்றார்கள். அப்போ அந்த ஒரு உணர்வு இடம் மாறினாலும் என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. நம்மளிடத்துல அது எப்பொழுதுமே ஆணித்தரமாய் நம்மளிடத்துல தேவன் கொடுத்த அந்த அதிகாரம், அந்த அபிஷேகம், இடங்கள் மாறலாம், ஆனால் என்ன செய்யக்கூடாது? அவருக்காக நாம் செயல்படக்கூடிய காரியங்கள் மாறவே கூடாது. நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது இந்த துபாய் தேசத்திலே. இடையிலே ஒரு 3 வருடம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்தது. அந்த தேசத்திலும் என்னால் முடிந்த ஊழியங்களை நான் என்ன செய்தேன்? செய்து கொண்டு தான் இருந்தேன். துபாய் தேசத்திலே ஆண்டவர் கொஞ்சம் வருடங்கள் வைத்திருந்தார். அந்த இடத்திலும் என்னால் முடிந்த ஊழியங்களை நான் செய்து கொண்டு தான் இருந்தேன். இப்பொழுது ஆண்டவர் இந்த ஷார்ஜா பகுதியிலும் கொண்டு வந்து வைத்திருக்கின்றார். இங்கேயும் என்னால் முடிந்ததை நாம் எல்லோரும் இணைந்து என்ன செய்கிறோம்? செய்து கொண்டு வருகின்றோம். அதாவது என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இடங்கள் மாறலாம். இடம் நமக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு ஒரு பொருட்டல்ல. தெளிவாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளிடத்திலே எதை வைத்து விட்டும் நாம் அதை செய்கிறதில்லை. தேவனுடைய அதிகாரத்தை மாத்திரம் நாம் பெற்றிருக்கின்றோம். அதனால் நாம் என்ன செய்கிறோம்? அவருக்காக இந்த பூமியில் இருக்கக்கூடிய இடங்களில் என்ன சின்ன சின்ன காரியங்கள் நம்மளால் முடியுதோ அதை செய்வதற்கு நாமே ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன நடக்கிறதுன்னு பாருங்கள். பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். அவ்வளோதான் அவன் செய்கிறது. என்ன செய்கிறாரு? கிறிஸ்துவை குறித்து அவன் பிரசங்கித்து கொண்டிருக்கிறான். என்ன நடக்கிறது என்று பாருங்க. அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அற்புதங்கள் நடக்குதா அந்த இடத்துல? சின்ன ஒரு ஊழியத்திற்காக நியமிக்கப்பட்ட ஒரு மனிதன் பிரச்சனை நிமித்தமாக கூடி ஆராதிக்க முடியாது என்கின்ற சூழ்நிலையின் நிமித்தமாக சமாரியா தேசத்திற்கு கடந்து செல்றாரு. அங்கே போயிட்டும் அவர் அமைதியாக இருக்கல. ஆண்டவர் கொடுத்த அந்த சின்ன ஊழியத்தை அவர் செய்ய தொடங்குகின்றார். சின்ன ஊழியத்தை அவர் என்ன செய்கின்றார்? செய்ய தொடங்குகின்றார். அதனால் நாமும் ஆண்டவர் நம்மை குறித்தும் ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருப்பார். ஒரு சில காலங்களிலே ஆண்டவர் நம்மை அப்போஸ்தலர்களோடு நம்மை வைத்திருப்பார். இன்னொரு சில காலங்களில் அப்போஸ்தலர்களை விட்டு தூரமாய் கர்த்தர் நம்மளை கொண்டு போய் வைப்பார். எதற்காக என்று சொன்னால், இப்பொழுது இவன் என்ன செய்கிறான் என்று சொல்லி நம்மளை பார்க்கும்படிக்காக, உங்களையும் என்னையும் பார்க்கும்படிக்காக ஆண்டவர் அந்த காரியங்களை என்ன செய்வார்? ஏற்படுத்துவார். பிலிப்புக்கு ஆண்டவர் அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தினார். பிலிப்பு அங்கே போய் சும்மா இருந்தாரா? இல்லை. இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி அந்த சமாரியா தேசமெங்கும் அவர் பிரசங்கிக்க தொடங்கி கொண்டே இருந்தார். அநேகருக்கு கிறிஸ்துவை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். சொல்லிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவரை கொண்டு அடையாளங்களையும் அற்புதங்களையும் கர்த்தர் செய்ய ஆரம்பிக்கிறார். அசுத்த ஆவிகளை துரத்துகின்ற ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்து, அதை தொடர்ந்து பாருங்க, அநேகர் திமிர்வாதக்காரரும் பிணியாளிகளும் குணமாக்கப்பட்டார்கள். ஒரு இடத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த இடத்துல கடந்து செல்கிறார். அசுத்த ஆவிகள் விலகி ஓடுகின்றன. திமிர்வாதக்காரர்கள் குணமடைகிறார்கள். அந்த கிராமம் முழுவதும், அந்த சமாரியா தேசம் முழுவதும் என்ன உண்டாகிறதுன்னு பாருங்க. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஆண்டவர் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் இந்த காரியங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். பிலிப்பை கொண்டு மாத்திரமல்ல தேவன் செய்வது, உங்களை கொண்டும் என்னை கொண்டும் கர்த்தர் இந்த காரியங்களை செய்வதற்கு போதுமானவராயிருக்கிறார். அவர் யார் அவருக்காக எழுந்து நிற்பார்கள் என்று சொல்லி, யார் அவருக்காக செயல்படுவார்கள் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் அவர் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கின்றார். உலகத்தில் உள்ள சகல ஜனங்களையும் அவர் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கின்றார். யார் எனக்காக எழுந்து நிற்பார்கள்? யார் என்னுடைய காரியமாக இந்த ஆண்டவராகிய இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லி பிரசங்கிக்கிறவர்கள், தேவனுடைய வழிகளை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்கள், தேவனுடைய வழிகளை பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்கின்றார்? பார்த்து கொண்டே இருக்கின்றார். தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார். அதாவது வேலையோ அதிகம், வேலை ஆட்களோ குறைவு என்று சொல்லி அந்த காலத்தில் எழுதப்பட்ட வேதத்திலே இது இருக்கின்றன. இன்று வரைக்கும் அப்படி தான் இருக்கு. இன்று வரைக்கும் அப்படி தான் இருக்கு. நீங்கள் நினைக்கலாம், அநேக சபைகள் இருக்கின்றன, அநேக காரியங்கள் நடக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கும்
வேலைக்காரர்கள் குறைவாக இருக்கிறாங்க. நம்ம எல்லோரும் ஆண்டவர் பிலிப்பை பயன்படுத்தினது போல உங்களையும் என்னையும் பயன்படுத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். பிலிப்பை குறித்து தான் இன்னும் ஒரு சில வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். எப்படிப்பட்டவர் பிலிப்பை அவர் தெரிந்தெடுக்கும் பொழுது நான் சொன்னேன் 6:5 பார்க்கலாம். அப்போஸ்தலர் 6:5 இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்போது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பாருங்க எப்படி எதனால் நிறைந்தவர் பிலிப்பு, ஸ்தேவான் நிறைந்தவர்னு பார்ப்போம். பிலிப்பு அதை தொடர்ந்து 7 நாமங்கள் இருக்கின்றன. 7 பிள்ளைகளும் தேவனுக்கு முன்பதாக விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவர்களாக அந்த இடத்துல காணப்படுறாங்க. விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவர்களாக காணப்படுறாங்க. ஒரு மனிதனிடத்தில் விசுவாசம் இருக்கிறதா என்று சொல்லி எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? when there is a test, அப்படிதானே? எப்பொழுது நாம் பரீட்சையை கடந்து வருகிறோமோ அப்பொழுதுதான் நம்மளிடத்தில் எந்த அளவிற்கு விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லி தேவன் புரிந்து கொள்ள முடியும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் ஸ்பிரிச்சுவலாக நாம் எந்த அளவிற்கு இருக்கிறோம் என்று சொல்லி தேவனுக்கு தெரியலாம். அதை தொடர்ந்து மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் எந்த அளவிற்கு நமக்கும் அவர்களுக்கும் கம்யூனிகேஷன் இருக்கிறது என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. தேவன் நம்ம எல்லோருடைய இருதயத்தையும் ஆராய்ந்து அறிகிறவர் தேவன், அப்படிதானே? அதனால் அவருக்கு என்னுடைய இன் அண்ட் அவுட்டு தெரியும். நம்ம இந்த இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய எல்லோருடைய இன் அண்ட் அவுட்டும் தேவனுக்கு தெரியும். நம் ஒவ்வொருவருக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் எந்த அளவிற்கு இருக்கிறது என்று சொன்னால், இருக்கிறது என்று தெரியும் என்று சொன்னால், நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நாம் ஒருத்தரை ஒருத்தர் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் முடியும். நம்மளுடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக திறந்திருப்பது போல சபை ஜனங்களுக்குள்ளாகவும் என்ன செய்ய வேண்டுமா? திறந்திருக்க வேண்டும். எப்படி இவர்கள் அப்போஸ்தலர்கள் தெரிந்து கொள்கிறார்கள்? இந்த ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரோகோரையும் நிக்கோனோரையும் தீமோனோரையும் பர்மேனாவையும் யூத மார்க்கத்தாமிந்தவனாக அந்தியோக்கியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு, எப்படி இவர்களை அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள்? தேவன் அவர்களுக்கு அவர்களுடைய ஜப காரியங்கள், அவருடைய வேத வசனிப்பு, வேத தியானம், வேத ஞானம், இவைகளெல்லாம் தேவன் அவர்களுக்கு ஒன்று வெளிப்படுத்தி இருப்பார். சபையோடு இணைந்து ஒன்றாக இணைந்து அவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருவார்கள் ஒன்றாக இணைந்து. அப்பொழுது அவங்களுக்கு என்ன செய்யும்? இவர்கள் விசுவாசமும் பரிசுத்த ஆவியினாலும் நிறைந்தவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியும். இப்போ நான் என்ன டெஸ்ட்டில் கடந்து போகிறேன் அப்படின்னு உள்ளதை நான் உங்கள்கிட்ட சொன்னால் தான் எனக்கு என்ன செய்யும்? தெரியும். அப்போ தான் எனக்கு தெரியும், ஓகே இந்த பாஸ்டர்கிட்ட நல்ல விசுவாசம் இருக்குது அப்படின்னு உள்ளதை நீங்கள் என்ன செய்வீங்க? புரிந்து கொள்வீங்க. ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். எப்படி புரிந்து கொள்கிறோம்? அவர் எவ்வளோ டெஸ்ட்டு கடந்து போனாருன்னு உள்ளதை நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம வாசிக்கிறோம். வாசித்து தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அதை புரிந்து கொள்ள நம்மளால் முடிகின்றன. அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்தேவானை பிலிப்பை அவர்கள் தெரிந்தெடுக்கும் பொழுதே அவர்களுக்கு என்ன தெரிகின்றன? எந்த சூழ்நிலையிலும் இவர் விசுவாசமாய் தேவனுக்காக இவர் நிற்பார் என்கின்றதை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். அதை தொடர்ந்து பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தையும் அவர் என்ன செய்கிறார்? பெற்றிருக்கின்றார். நம்மை குறித்து, அதாவது இது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பிலிப்பினுடைய கேரக்டர், அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி வளர்ந்து வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஒன்று, விசுவாசம் என்கின்ற வரத்தை அவர் பெற்றிருக்கின்றார். ரெண்டாவது, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை அவர் என்ன செய்கிறார்? பெற்றிருக்கின்றார். அதனால ஒரு அப்போஸ்தலர் அவர்களுக்கு கூட இல்லைனாலும் இந்த சபையை அவர் நடத்திடுவார்னு சொல்லிட்டு, அந்த ஜனங்களை அவர் நடத்திடுவார்னு சொல்லிட்டு அந்த அப்போஸ்தலர்களுக்கு தேவன் அங்கீகாரம் கொடுக்கின்றார். இதுதான் நம்ம எல்லாரிடத்திலையும் தேவன் எதிர்பார்ப்பது. எல்லாரிடத்திலையும் தேவன் இதைத்தான்
எதிர்பார்க்கின்றார். ஒவ்வொருவரையும் நம்ம எல்லா நாளும் நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஊழியக்காரனாய் மாறணும் அப்படின்ட்டு. ஒவ்வொருவரும் ஊழியக்காரனாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நம்ம எல்லாரும் ஒரு சில டெஸ்ட்டுகள் எல்லாம் கடந்து போய் தான் ஆகணும். அதில் எந்த இதுவும் இல்லை, எந்த ஒரு மாற்று வழியும் அதுக்கு கிடையாது. ஏன்னா காலங்காலமாக நாம் வேதத்தை தொடக்கம் முதல் ஆதியாகமம் தொடர் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் டெஸ்ட் கடந்து வந்தது. என்ன டெஸ்ட் இல்லாமல் ஆண்டவர் நல்ல பரலோகத்தில் கொண்டு போய் ஃபஸ்ட்டு கிரீடத்தை எனக்கு தரணும்னா அது நடக்காது. நானும் இப்பொழுது டெஸ்ட்டில் கடந்து போயிட்டு தான் இருக்கேன். அநேக சூழ்நிலைகள், அநேக காரியங்கள், அநேக சொல்ல முடியாத காரியங்கள், சொல்ல முடியக்கூடிய காரியங்கள், அப்படி அநேக காரியங்களோடு நம்ம என்ன செய்கிறோம், டெஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், கடந்து போய் கொண்டு தான் இருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் எந்த டெஸ்ட்டு நம்ம கடந்து வந்தாலும் ஆண்டவர் நம்முடைய கரங்களை பிடித்து பொறுப்படுத்தி நம்மை நடத்துவதற்கு அவர் என்ன செய்கிறார், போதுமானவராக இருக்கிறார். யாராகிலும் இதில் டெஸ்ட்டில் கடந்து போகலன்னு யாராவது சொல்ல முடியுமா? இருபது வயசாக இருந்தாலும் நீங்கள் 1-2 டெஸ்ட்டை கடந்து தான் வந்திருப்பீங்க. அந்த நேரத்தில் ஒருவேளை தெரியாமல் இருந்திருக்கலாம் இது டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கும் டெஸ்ட் உண்டு. ஒரு ஸ்டாண்டர்ட்லேருந்து அடுத்த ஸ்டாண்டர்டு போகிறதுக்கு இதுதானே போகும்போது கடைசியாக வைப்பாங்க. ஓகே, இந்த ஃபைனல் எக்ஸாம் வருது, படிங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாமார் பிள்ளைகளை படுத்துகிற பாடு 2 மணி 1 மணி வரைக்கும் தூங்காமல் இருந்து படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் குட் ஆல்சோ. இது பிள்ளைகளுக்கு என்னது நல்லதும் கூட. அவர்களுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் அவங்களுடைய அந்த கமிட்மெண்ட் தேவன், அதாவது ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய இதே கமிட்மெண்ட் வளர்ந்து வரும் பொழுது அப்படியே தேவனோடு இருந்துச்சுன்னா அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்வார், பொறுப்பெடுத்துக் கொள்வார். அநேக பிள்ளைகளிடத்திலே நாம் பார்க்கின்றோம், படிப்பில் கவனம் இல்லாமல் இருப்பாங்க. சரிதானே? படிப்பில் கவனம் இல்லாமல் இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல மார்க்கும் வாங்க முடியாது, அடுத்த லெவலுக்கு அவங்களுக்கு போகிறதுக்கு கடினமாக இருக்கும். நான் எல்லாம் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் படிப்பில் கவனம் இல்லை எனக்கு. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் ஜஸ்ட்டு போவோம், ஸ்கூலுக்கு போவோம், வருவோம், அப்படி போய்ட்டோம். அதுக்கப்புறம் தான் புக்கை எடுத்து கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் சரியான ஒரு பாதையிலே கர்த்தர் நடத்துவதற்கு ஆரம்பித்தார். ஸோ இப்படி நாம் எல்லாரும் ஒவ்வொரு விதமான டெஸ்ட்டை நாம் என்ன செய்ய வேண்டும், கடந்து வர வேண்டும். கடந்து வந்தால்தான் நம்ம என்ன செய்ய முடியும். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், இப்பொழுது நான் உன் விசுவாசத்தை காண்கிறேன் என்று சொல்லி ஃபைனலாக ஒரு டெஸ்ட் கொடுத்துச்சு. சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். இந்த இடத்துல பார்க்கிறோம், பிலிப்பினுடைய விசுவாசத்தை அவர் கண்டு அவர் ஜெபிக்கின்ற ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுக்க ஆரம்பிக்கின்றார். அதுதான் இந்த அடையாளங்களும் அற்புதங்களும் அந்த இடத்திலே நடப்பதற்கான காரியம். எப்படி அடையாளங்கள் அற்புதங்களும் நடக்குது? அவர் ஜெபிக்கிறார் மற்ற ஜனங்களுக்காக, அசுத்த ஆவி பிடித்தவர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். அசுத்த ஆவி ஜனங்களை விட்டு ஓடி போகின்றன. திமிர்வாதக்காரர்களுக்காக அவர் ஜெபிக்கின்றார். அப்பொழுது திமிர்வாதம் எல்லா நோயும் அவர்களை விட்டு மாறி போகின்றன. இந்த காரியங்களை கர்த்தர் உங்களையும் என்னையும் செய்யும்படியாக ஆண்டவர் இந்த நாட்களிலே இந்த இடத்திலே அழைத்து வைத்திருக்கின்றார். அதை நாம் உணர்ந்தவர்களாக இருக்கணும். இல்லை என்னட்ட இந்த கிருபை இல்லை, என்னட்ட இந்த வரம் இல்லை என்று சொல்லி அல்ல. எல்லோருக்கும் தேவன் வரங்களையும் கிருபைகளையும் கொடுக்கும்படிக்காகத்தான் வரங்களையும் கிருபைகளையும் தேவன் இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கின்றார். அதை பெற்றுக்கொள்வது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய கமிட்மெண்ட், தேவனோடு உள்ள ஒரு கமிட்மெண்ட். எந்த அளவிற்கு நம்ம எல்லாரும் நம்முடைய ஃபிசிக்கல் ஒர்க்கில் இருக்கோம். ஒரு நாள் வேலைக்கு போகலன்னா நம்ம சேலரி கட். அந்த அளவுக்கு கமிட்மெண்ட்டோட நம்ம என்ன செய்கிறோம், ஓடிட்டே இருக்கிறோம். எத்தனை நாள் பைபிள் படிக்காமல் ஜெபிக்காமல் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கோம். அப்படி இருந்தால் சேலரி கட் ஆகாது. சேலரி கட் ஆகாது. அதனால பிரச்சனை இல்லை. பைபிள் படிக்க வேண்டாம், ஜெபிக்க வேண்டாம், அதனால பிரச்சனை இல்லை, போயிடலான்னு சொல்லிட்டு இந்த சின்ன சின்ன காரியங்களிலே நாம் நம்மளுடைய கமிட்மெண்ட்டை தேவனோடு நாம் காண்பிப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை கொண்டும், இதுக்கு வயது வரம்பு கிடையாது. ஈவன் காட் கேன் யூஸ் திஸ் 2 children. வயது வரம்பு கிடையாது. தேவனுடைய ஆவியானவருடைய அதிகாரத்தையும் ஆவியானவருடைய வல்லமையையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு வயது வரம்பு கிடையாது. எந்த மனிதன் தேவனோடு உள்ள கமிட்மெண்டோடு தேவனோடு இருந்து ஆண்டவரை இந்த கனிகளும் வரங்களும் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஒரே பிடியாய் தேவனிடத்தில் பிடித்து கேட்டுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார்.
எந்த மனிதருக்கும் அவர் கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரே, நான் பாவியாக இருக்கிறேன், எனக்கு எப்படி இந்த காரியங்கள் கிடைக்கும், எனக்கு எப்படி இந்த காரியங்களை நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். பாவி என்பது ஒரு வினாடி தான், ஒரு வினாடி தான் நமக்கு வேண்டும் நாம் பரிசுத்தமாய் மாறுவதற்கு. ஆண்டவரே, நான் பாவியாக இருக்கிறேன், என்னை மன்னியும். அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் நாம் தேவனிடத்தில் சொன்னால் போதும், ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். 10 வருஷம் ஜெபிச்சாதான் நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும்னு இல்லை. இன்று வரைக்கும் ஆண்டவரே, நான் செய்த பாவத்தை என்னை மன்னியும் அப்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம சொல்லிட்டோம்னா ஆண்டவர் அந்த செகண்ட் நம்மளை மன்னித்து அவர் நம்மளை தகுதிப்படுத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். அதான் பிலிப்பு விசுவாசத்திலும் ஆவியிலும் பெரியவனாக இருந்தபடியினால அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தாண்டி அவர் சமாரியா பட்டணத்தில் அங்கே போன பிறகும் அவனால் என்ன செய்ய முடியல, சும்மா இருக்க முடியலை. எந்த பட்டணத்துக்கு அவன் செஞ்சாலும் அவனால் என்ன செய்ய முடியல, சும்மா இருக்க முடியலை. அப்படி ஒரு காரியம் அவரிடத்திலே கொடுத்து வைத்தனார். அதற்கு பின்பதாக இதை அவர் பெற்றுக்கொள்கிறார். தேவனிடத்திலிருந்து ஊழியத்தை அவர் செய்ய ஆரம்பிக்கின்றார். தேவன் அவரை கொண்டு பெரிய காரியங்களை அந்த இடத்திலே செய்து வருகிறார். பாருங்கள், அதை தொடர்ந்து என்ன நடக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்திலே 26, 27 வசனங்களை பார்க்கலாம். 26, 27. இன்று கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்போது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது அடுத்த 28 வாசிக்கிறேன். ஓகே. ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஸோ இதில் பார்க்குறோம். அதுக்கு அடுத்து பிலிப்பினுடைய ஒரு கேரக்டர் பாருங்கள். விசுவாசத்திலும் ஆவியும் வல்லமை உள்ளவராக இருக்கிறான். ஆவியிலும் வல்லமை உள்ளவனாக இருந்து அதுக்கு அடுத்து தன்னுடைய ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கின்றார். தேவனுக்காக செயல்பட தொடங்குகின்றார். ஆண்டவர் அந்த மனிதனை கொண்டு அற்புதங்களும் அடையாளங்களும் செய்து வருகிறார். அதற்கு அடுத்ததாக பிலிப்பினிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னு பாருங்கன்னா, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம். பாருங்க, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை பிலிப்பினிடத்திலே பார்க்க முடிகிறது. பாருங்க, பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். யார் சொல்றா? தேவனுடைய தூதனானவன் பிலிப்பை நோக்கி வந்து பிலிப்பினிடத்திலே சொல்றான். சொன்ன உடனே எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பிலிப் அந்த இடத்துல என்ன செய்யலை, உட்கார்ந்து இருக்கல. அங்கே வனாந்தரத்தில் நாம் போய் என்ன செய்ய, ஏதாவது ஆட்கள் இருக்கிற இடத்துலையாவது போனாவது நான் வந்து சுவிசேஷமாவது சொல்லுவேன். யாரையாவது பார்த்து வனாந்தரமான ஒரு இடத்துல போக சொல்கிறாரு, என்ன போகிறதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல அமர்ந்து இருக்கல. தேவனுடைய சத்தத்தை தெளிவாய் கேட்ட உடனே அவர் என்ன செய்கிறாருன்னா, எழுந்து அந்தபடியே அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாக்கே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவருமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது என்ன காரியத்திற்காக அவன் வர்றான்னு பாருங்க. என்ன காரியத்திற்காக அவர் வர்றாரு? பணிந்து கொள்ளும்படி. யாரை பணிந்து கொள்ளும்படி? தெளிவாக பார்த்துக்கொள்ளுங்க. என்பவளுக்கு மந்திரியுமாக இருந்த பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து. எருசலேமுக்கு எதுக்கு வராங்க? தேவனை பணிந்து கொள்ளும்படி. தேவனை பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்துட்டு அவர் என்ன செய்கிறாரு? திரும்பி போகிறார். அப்போ அந்த பணிந்து கொள்ளக்கூடிய அந்த நேரத்திலே தேவனுடைய தூதருக்கு கட்டளை எடுக்கிறார், நீ போ, இப்பொழுது அந்த இடத்திலே ஒரு ரட்சிப்பு நடக்க போகிறது, அதற்கு ஏற்ற ஒரு மகனை நான் கண்டேன், அவன் யார் என்று சொன்னால் பிலிப்பு. நீ போய் உடனே நீ பிலிப்பிட சொல்லு,
இந்த இடத்திற்கு வனாந்தரத்திற்கு நீ ஓடிப்போ. எருசலேமில் போனால் நீ அந்த சகோதரனை பார்க்க முடியாது. நீ எங்கே போ, அவன் வரக்கூடிய வழியில் அந்த வனாந்தரத்தில் நீ ஓடிப்போ. போனின்னா நீ யாரை சந்திக்கலாம்? அந்த எத்தியோப்பிய மந்தியை சந்திக்கலாம்னு சொல்லிட்டு தேவதூதர் அவன்கிட்ட சொல்கிறார். சொன்ன உடனே அவர் கேட்குறார், என்ன ஆண்டவர் என்னை அங்கே வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போக சொல்கிறாரு, எதுக்கு போக சொல்கிறாருலாம் எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. உடனே கிளம்பிட்டார். எங்கே கிளம்பிட்டார்? வனாந்தரமான ஒரு இடத்திற்கு அவர் கிளம்பி போய்விட்டார். ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். யாரு? அந்த எத்தியோப்பிய மந்திரி ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். அப்படி வாசித்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம பக்கத்தில் போறாரு. ஆவியானவர் வாங்க, ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அதுதான் தேவதூதன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து நாம் நடக்கும் பொழுது மறுபடியுமாய் கண்டினியூஸாய் ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டு வருவதை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியும்? உணர முடியும். வாட் எவர் த சிச்சுவேஷன் இஸ், வனாந்தரமோ செழிப்போ, ஆண்டவர் எல்லா இடங்களிலும் நம்மை தேவன் வைத்து நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். வனாந்தரத்தில் போகும்படி சொன்ன உடனே இவர் கடந்து போகிறாரு. அங்கே போய் நாம் அறிந்தபடி அந்த எத்தியோப்பிய மந்திரியை அவர் சந்திக்கிறார். அவர் ஆகமத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் அவருக்கு காரியங்களை சொல்கின்றார். அப்போ ஆகமத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுதே அவர் கேட்கிறார், இந்த காரியத்தை இன்னும் ஒருவன் எனக்கு சொல்லாவிட்டால் இது எனக்கு எப்படி தெரியும்? எந்த காரியம் என்று சொன்னால் 33வது வசனத்தை வாசிங்க. அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. ஸோ இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஓகே 32 கரெக்டா? 32 வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல் இருந்து அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். ஸோ அந்த வசனத்தினுடைய அர்த்தம் தான் 33வது வசனத்தில். 32ம் 33ம் இந்த ரெண்டு காரியம்தான் அந்த இடத்துல டிஸ்கஷன் நடந்து கொண்டு இருக்கின்றன. வசனத்தை வாசிக்கிறாங்க, அதனுடைய விளக்கம் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா அது கீழே அந்த வசனத்தினுடைய ஃபுல் விளக்கமும் அந்த பிலிப்பு அவருக்கு கொடுக்குறார். யாருக்கு? எத்தியோப்பிய மந்திரிக்கு அந்த விளக்கத்தை கொடுக்குறார். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, வேதத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த எத்தியோப்பிய மந்திரிக்கு அதனுடைய விளக்கம் தெரியாமல் இருக்கிறது. அந்த விளக்கத்தை பிலிப்பு அவருக்கு விளக்கி சொல்லும்படிக்காக, என்ன பர்பஸுக்காக அந்த இடத்துல தேவன் அனுப்புறாருன்னு பாருங்க. ஒருத்தன் வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிறான், அந்த வாசித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேதத்தினுடைய அர்த்தம் புரியாமல் அந்த இடத்துல இருக்கிறார். அந்த அர்த்தத்தை சொல்லி கொடுக்கும்படி பிலிப்புவை அந்த இடத்துல அனுப்புகிறார். இதுதான் பர்பஸ். புரியுதுங்களா? ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு நாம் நடக்கும் பொழுது இப்படி அநேக காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம பார்க்கணும் வேதத்தை. அதை நம்ம அடிக்கடி நம்ம எல்லார் இடத்துலையும் கேட்கிறது உண்டு. வேதத்தை வாசிக்கிறீங்களா? வேதத்தை வாசிக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு வருதா, இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளால் முடிந்த வரைக்கும் எல்லாரிடத்திலும் நாம் என்ன செய்கின்றோம்? கேட்கின்றோம். அப்போ வேத வார்த்தையினுடைய வெளிச்சம் தெரிந்தவுடன் அந்த இடத்துல என்ன உண்டாகிறது பாருங்க? ரட்சிப்பு உண்டாகிறது. வேத வார்த்தையினுடைய வெளிச்சம் அவர்களுக்கு தெரிந்தவுடன் அந்த இடத்துல ரட்சிப்பு உண்டாகிறது. பாருங்க, பிலிப்பு அந்த இடத்துல போன உடனே அந்த 36வது வசனத்தை பாருங்க. 36 அவர்கள் வழிநடந்து போகையில் தண்ணீருள்ள ஒரு இடத்துக்கு வந்தார்கள். அப்போது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்றார். அதுக்கு பிலிப்பு சத்தியம் சொல்லிட்டான். சத்தியம் புரிஞ்சிருச்சு. புரிந்த உடனே பிலிப்பு அந்த எத்தியோப்பிய மந்திரி இடத்துல நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களான்னு பிலிப்பு கேட்கவே இல்லை. சத்தியத்தை மாத்திரம் அவர் சொன்னார். சொன்ன உடனே அந்த எத்தியோப்பிய மந்திரியை கேட்குறாரு, நான் இப்பொழுது ஞானஸ்தானம் எடுப்பதற்கு ஏதாவது தடை இருக்கிறதா? இப்போ பிலிப்பு எத்தியோப்பிய மந்திரிக்கு என்ன புரிஞ்சுது?
சத்தியம் விளங்கி விட்டது, சத்தியம் புரிந்து விட்டது. எனக்கு 6 மாதத்தில் சத்தியம் புரிந்தது. ஆனால் இந்த எத்தியோப்பிய மந்திரிக்கு ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஹவர்ஸ் தே ட்ராவல்ட். அந்த குறுகிய நேரத்திலேயே இந்த எத்தியோப்பிய மந்திரிக்கு என்ன புரிஞ்சிச்சு? உங்களுக்கு புரிஞ்சிச்சா சத்தியம்? புரிஞ்சா உங்களுக்கு புரிஞ்சா சத்தியம்? சத்தியம் புரிஞ்சுன்னா அடுத்த நெக்ஸ்ட்டு தண்ணி எங்கே இருக்குன்னு தான் கேட்கணும். அதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி. இன்னும் எனக்கு டைம் வேணும், இல்லை இன்னும் எனக்கு நேரம் இருக்குது, இன்னும் எனக்கு இதெல்லாம் மனுஷர்களுக்கு ஓகே. வசனம் வாசிக்கிறோமா, புரியுதா? அடுத்ததாக அந்த வசனத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படணும். இல்லை நீங்கள் சொல்லலாம், இந்த ஒரு வசனம் மாத்திரம் போதாது, எனக்கு இன்னொரு வசனத்தை நீங்கள் காட்டணும், ஜோடி வசனத்தை எனக்கு காட்டணும். ஜோடி வசனத்தை எடுத்து காட்டுறேன். யோவான் 16:16 எடுங்க. யோவான் 16:16 நான் பிதாவிடத்தில் போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே 3:16 ஓகே. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொல்லி இவ்வளவாய் உலகத்தில் அனுப்பினார். அதாவது இல்லை, ஆமாம் ஆமாம், ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால், 3:5 இயேசு பிரதித்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். எஸ், மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. அடுத்து இந்த பிலிப்புக்கு இந்த வசனம் தெரியாது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு நுழைய முடியாது என்கின்ற வசனம் அந்த எத்தியோப்பிய மந்திரிக்கு தெரியுமா என்னவோ எனக்கு தெரியல. ஒரே ஒரு வசனத்திற்குள்ள விளக்கத்தை அவர் கேட்குறாரு. கேட்ட உடனே அவருக்கு சொல்லப்படுகிறது. சொன்ன உடனே அவர் சத்தியத்துக்கு என்ன செய்கிறார்? உடனே கீழ்ப்படுகிறார். அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்குள்ள பாஸ்போர்ட் ஆண்டவர் அவர் கையில் கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் எந்த ஒரு வசனத்தையும் அங்கே அவங்க ரெஃபர் பண்ணலை. அதான் ஒவ்வொரு வார்த்தைகளும் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவனுள்ள வார்த்தைகளாக காணப்படுகிறது. தேவன் நமக்கு தரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவனுள்ள வார்த்தைகளாய் காணப்படுகிறது. அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டு நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு நேராக நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் உண்மையாகவே ஆண்டவர் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் பெரிய காரியங்கள் இந்த பூமியிலே செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். வேறு எல்லா காரியத்திலையும் நம்ம உடனே சீக்கிரமாக நம்ம டிசிஷன் எடுத்து காரியங்களை நம்ம முன்னோக்கி கொண்டு வர்றோம். ஆனால் தேவனுடைய காரியங்கள் மாத்திரம் வரும் பொழுது ஏன் டிலே? ஒய் டிலே? எதற்காக நான் இதை செய்யணும்? எதுக்காக நான் இதை செய்யணும்? ஏன் நான் இத்தனை வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்துட்டேனே? எத்தியோப்பிய மந்திரி, அவர் ஒரு மந்திரி, அப்படி தானே? எத்தனை வருஷமாக அந்த பூமியில் வாழ்ந்திருப்பார். அவருக்கு இன்னும் ஒரு அவர் இன்னும் தேவைப்படலை, இன்னும் ஒரு செகண்ட் அவருக்கு தேவைப்படலை தேவனுக்காக செயல்படுறதற்கு. நாம் என்ன ஒரு உலகத்தில் யாரால் நாம் ஆளுகை செய்யப்பட்டு கொண்டு இருக்கின்றோம்? நம்ம ஒவ்வொருவரும் நாம் நிதானிப்பதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கலாம். பாருங்கள், அந்த பிலிப்பு என்பவனுடைய ஒரு கமிட்மெண்ட் அந்த எத்தியோப்பிய மந்திரியை தேவனுக்கு நேராய் நடத்தும்படி தேவன் அவரை வழி நடத்தினார். நம்மை கொண்டும் அநேக ஜனங்களுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து வைத்திருக்கின்றார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்படுவதற்காக மாத்திரமல்ல, நம்மை கொண்டு அநேகரை ரட்சிப்புக்கு நேராய் நடத்துவதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து வைத்திருக்கின்றார். அந்த அழைப்பை விட்டு நாம் ஓடி விடாதபடிக்கு, அதை நெக்லெக்ட் பண்ணி விடாதபடிக்கு ஆண்டவர் நம் மீது தந்திருக்கக்கூடிய
அந்த தரிசனத்திலே தொடர்ந்து ஓடுவதற்காக ஆண்டவர் இன்றைய நாளிலே இந்த பிலிப்பை குறித்து தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இயேசுவை குறித்து தியானித்திருந்தோம், அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து தியானித்திருந்தோம், தீமோத்தேயுவை குறித்து தியானித்திருந்தோம், இப்பொழுது ஸ்தேவானை குறித்து நாம் தியானித்திருந்தோம். இப்போ பிலிப்பு என்கின்ற ஒரு சாதாரண ஒரு ஊழியக்காரர், அவரை கொண்டு ஆண்டவர் வல்லமையான காரியங்களை செய்து வருகின்றார். எனக்கு தெரியாது அதுக்கு அடுத்து அந்த எத்தியோப்பிய மந்திரி எத்தனை பேரை நடத்தினாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. A man without asking any questions, who obeys the word of God, he will do the mighty thing in his life in coming years. எந்த ஒரு அடுத்த கொஸ்டினும் கேட்காமல் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களை கொண்டு ஆண்டவர் அநேக காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். பவுல் ஒரே வார்த்தையை மாத்திரம் கேட்டார். டைரக்டாக தேவன் சந்திக்கும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் ஆண்டவர் இடத்துல கேட்டார், நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர், அவ்வளோதான். வேற எதுவும் கேட்கல. நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர். இந்த இடத்துல அமர்ந்து இருக்கக்கூடிய நாம் எத்தனை பேர் இன்னைக்கு நாம் கேட்க போகிறோம், நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி. ஒரு சில நிமிடங்கள் நாம் தலைகளை தாழ்த்தி நாம் செவிக்கலாம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே பிலிப்பு என்கின்ற ஆண்டவரே இந்த ஊழியக்காரரை கொண்டு அநேக ஆண்டவரே பிசாசுக்களை நீர் துரத்தினீர், அநேக திமிர்வாதக்காரரை ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே சுகப்படுத்தினீர். அதை தொடர்ந்து உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி ஆண்டவரே ஆவியானவர் தாமே அவரை நீர் வழி நடத்தினீர் அப்பா. அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை எடுக்கிற ஆண்டவரே. அது நிமித்தம் அநேக ஜனங்களுக்கு ரட்சிப்பை நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. அதுபோல் ஆண்டவரே எங்களையும் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஒரு வல்லமையான ஊழியக்காரர்களாய் ஆண்டவரே நீர் தொடர்ந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா சோர்வின் காரியங்களும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முற்றிலுமாய் மாறிப்போக உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லோரும் எழும்பி செயல்படுவதற்கு ஆண்டவரே ஒரு உன்னத அபிஷேகத்தை ஆண்டவரே இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவரே இந்த மத்தியான வேளையிலே நீர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பெற்றுக்கொள்வீர்களாக இயேசுவின் நாமத்தினாலே. மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டிருக்கின்றோம்.